முருகனுக்கு சுருட்டு படைச்சு வழிபடும் வினோத கோவிலை பற்றி உங்களுக்கு தெரியுமா? எத்தனையோ வினோதமான வழிபாட்டு முறைகள் கொண்ட கோவில்களில் நம்ம பார்த்துருப்போம். அப்படி வித்தியாசமான ஒரு முருகன் கோவிலை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோவிலில் இருக்கிற முருகனுக்கு மட்டும்தான் சுருட்டு படைச்சு வழிபடும் வினோதமான பழக்கம் இருக்குது. முருகனுக்கு எத்தனையோ கோவில்கள்லாம் இருக்குது. அங்கெல்லாம் பக்தர்கள் அவங்களோட வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறம் பால் குடம் எடுப்பாங்க, அலகு குத்திக்குவாங்க, காவடி எடுப்பாங்க. அதுக்கப்புறம் பால், பஞ்சாமிர்தம் இந்த மாதிரி பொருளால் அபிஷேகம் செஞ்சு முருகனை வழிபடுறது தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் ஒரு முருகன் கோவிலில் நெய்வேத்தியமாக சுருட்டு படைச்சு வழிபடுறாங்க. இதை கேட்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்குல்ல. பொதுவாக முனீஸ்வரர், கருப்பசாமி இந்த மாதிரி தெய்வங்களுக்கு தான் சாராயம் சுருட்டு படைச்சு வழிபடுவாங்க. ஆனால் இந்த கோவிலில் இருக்கிற முருகனுக்கு சுருட்டு படைச்சு வழிபடுறாங்க. இப்படி முருகனுக்கு நெய்வேத்தியமாக சுருட்டு படைச்சு வழிபடும் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா விராலிமலையில் இருக்கிற முருகன் கோவில் தான். இந்த கோவிலில் இருக்கிற முருகனுக்கு இப்படி சுருட்டு படைச்சு வழிபடும் வழக்கம் எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு கதையும் இருக்கு. இந்த முருகன் கோயிலை கட்டுறதுக்கான பணி நடந்தப்ப அதுல கருப்பமுத்து அப்படிங்கிறவரும் இருந்திருக்காரு. அவரு தீவிர முருகன் பக்தரா இருந்திருக்காரு. இந்த கோவிலுக்கு வரணும் அப்படின்னாலே ஆத்த கடந்து தான் வரணுமா. ஒரு நாள் கோவில் வேலையை பார்க்கறதுக்காக கருப்பமுத்து வந்தப்போ மழை அதிகமாக பெஞ்சிட்டு இருந்திருக்கு. ஆற்று நிறைய தண்ணி போயிட்டு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சூறாவளி காற்றும் வீசியிருக்கு. அப்போ கருப்பமுத்து முருகன் கிட்ட தனக்கு கோவிலுக்கு வழிகாட்டும்படி மனதுக்குள்ளே வேண்டியிருக்காரு. ரொம்பவே குளிராக இருந்ததால குளிருக்கு இதமாக இருக்கிறதுக்காக கருப்பமுத்து ஒரு சுருட்டை எடுத்து பற்ற வச்சபடியே முருகன் கிட்ட வேண்டியிருக்காரு. அவருக்கு பக்கத்தில் யாரோ ஒருத்தர் குளிரில் நடுங்கினபடி நின்னது போல இருந்திருக்கு. திரும்பி பார்த்த கருப்பமுத்து அங்கே குளிரில் நடுங்கினபடி வந்தவருக்கு ஒரு சுருட்டை ஒன்று கொடுத்து குளிருக்கு இதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஆத்தையும் கடந்து போயிருக்காங்க. கருப்பமுத்து ஆத்த கடந்து போனதுக்கு அப்புறம் திரும்பி பார்த்துருக்காரு. அப்போ அவர் கூட வந்த அந்த நபரை காணுமா. அதுக்கப்புறம் அவர் கோவிலுக்கு போய் பார்த்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிற முருகன் சன்னதியில அவர் கொடுத்த சுருட்டு இருக்கிறத பார்த்திருக்காரு. தனக்கு வழிகாட்ட வந்தது முருகன் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாராம். இந்த தகவலை எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்காரு. அன்னையிலேருந்து விராலிமலையில இருக்கிற முருகனுக்கு சுருட்டு படைச்சு வழிபடும் முறை ஏற்பட்டிருக்கு. அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் இந்த கோவிலில் இருக்க முருகனுக்கு சுருட்டு படைக்கிறது வழக்கமாக இருக்குது. இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற விராலிமலை முருகன் கோவில். இந்த கோவில் 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில். மலை மேலே இருக்க இந்த கோவிலில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோடு மயில் மீது அமர்ந்து காட்சி தராரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் அருணகிரிநாதரால திருப்புகழ் பாடப்பெற்றது. குழந்தை இல்லாதவங்க இந்த கோவிலில் இருக்க முருகனை வேண்டிக்கிட்டு குழந்தை பிறந்தப்புறம் அந்த குழந்தைய முருகனுக்கு தத்து கொடுத்துருவாங்களாம். அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட மாமா அப்படி இல்லைன்னா சித்தப்பா முறையில் இருக்கிறவங்க இங்கே இருக்கிற முருகனுக்கு தவிட்டை கொடுத்துட்டு குழந்தைய வாங்கிட்டு போகிற வழக்கமும் இருக்கான். இப்படி முருகனுக்கு சுருட்டு படைச்சு வழிபடும் வினோதமான வழக்கத்தை பற்றி இப்போதான் கேள்விப்படுறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இது போல் ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.